ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி நடிப்பில் டேரெக்டாக ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற சீரிஸ் தான் வந்து காட்டான். இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு 10 எபிசோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரிஸ் நல்லா இருக்கா இல்லையான்றத ரிவ்யூ போடலாமான்றதை எங்கள் அம்மல சொல்லிவிடுங்க. ஜிஃபையோட ஒரிஜினல் ஃபிலிமான ஒரு ஃபன் ஃபில்டு மூவியை நாளைக்கு 10 மணிக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக ஃபன் ஃபில்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் நடிப்பில் ஹாப்பிராஜ் நாளைக்கு இந்த படத்தை வந்து கிராண்டாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஷோவாக நிறைய பேருக்கு போட்டு காட்டியிருக்காங்க. அவங்களோட ரிவ்யூவில் என்ன இருக்குன்னா, இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. மெயினான ஒரு சீன் என்ன சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அப்பா பையனுக்கான ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. வேறு அளவில் கனெக்ட் ஆகுது. ரொம்பவே வந்து நான் அழுதுட்டேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. படம் வந்த பிறகு தான் என்னன்றது தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். மஸ்திஷ்கா மரணம் இந்த படத்தை இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். மலையாளம் லாங்குவேஜோட இந்த படம் ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் மட்டும் தான் இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்றாங்க. தமிழ் டப்பட் கிடையாது. கென் கருணாஸ் நடிப்பில் ரீசெண்டாக வெளியான படம் தான் யூத். இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் இது வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரியே அந்த அளவு வந்து பூர்த்தி பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிட்டு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துக்கு முக்கால்வாசி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் புக் மை ஷோவில் மட்டும் 5:30 டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிருக்கு. வேற அளவு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு இந்த படம். இந்த வாரமும் அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகல. ஹாப்பிராஜ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் 4 வரைக்குமே பெரிய பெரிய படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. அது வரைக்குமே இந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபைனல் கலெக்ஷன் எந்த மாதிரி இருக்குதுன்றத. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.